இந்த எலுமிச்சை மரத்தில் பிஞ்சே இல்லாமல், அதாவது 1, 2 தாங்க வரும் எப்பயாவது, அப்படி தான் இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பிஞ்சு விட்டுருக்கு. ஒரு 10, 15க்கு மேலே இருக்குது. சரி நல்லா பெருசாகி பழுத்து வரட்டும். எங்கள் குடும்பம் 3 குடும்பம் இருக்குங்க. என் வீட்டுக்காரு, என் கொழுந்தனார் 2 வீடு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து சரி ஆளுக்கு ஒரு 2, 3 இந்த மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இது யாருமே நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 தாங்க பழுத்து விழுந்தது. அதை எடுத்து வச்சுருக்கேன். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டு வர்றாங்கல்ல, சரி நம்ம நம்பிக்கையாக விட்டோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்கங்க. கேட்காமே எடுத்துகிட்டு போகிறாங்க. காம்பவுண்ட் வெளியில் தான் இப்படி பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்ட்குள்ளே இருக்கிறதையும் இந்த மாதிரி தெரியாமல் எடுக்கிறத நினச்சா என்ன சொல்கிறதுனே தெரில. மனுஷரை எப்படி நம்புறதுன்னு எனக்கு புரியலைங்க. சரி வெளியில் கொஞ்சம் இந்த மழை காலத்தில் வர கீரை, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸாக சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை வெளியில் நிறையா அதுவாக வந்திருந்தது. அதை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சட்னி வச்சுருவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா சூப்பு, ரசம் அது மாதிரி தோசையில் கலந்து கொடுத்தா கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கனால பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி சட்னி அரைச்சி இன்றைக்கி வச்சுருவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேங்க. இது பாருங்களேன், வெப்பாலை நான் விதையிலேருந்து வளர்த்தது அந்த செடி வந்திருக்கு. இதெல்லாமே வீட்டுக்கு வெளியில் இருக்க இடத்துல சும்மா வச்சு விட்ருக்கேங்க. மரமாக வந்தால் நல்லது தானே சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை, இதையெல்லாம் என்ன பண்ணால் மாடு வளரவே விட மாட்டேங்குது. பல வருஷமாக இருக்குது, வளர விட மாட்டேங்குது, கடிச்சிருதுங்க. இதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சட்னி வச்சாச்சுங்க.